சொந்த வீடு கனவை நனவாக்கும் சிறுவாபுரி முருகன். சொந்த வீடு என்பது பலரின் கனவாக உள்ளது. ஆனால் அது பலருக்கு எளிதாக கிடைப்பதில்லை. பல இன்னல்களை சந்தித்தும் அது நிறைவேறாமல் இருப்பவர்கள் ஏராளம். அந்த சொந்த வீடு கனவை நனவாக்கும் அற்புத தலமாக விளங்குகிறது சிறுவாபுரி முருகன் கோவில். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சின்னம்பேடு என்ற பகுதியில் அமைந்துள்ளது சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில். இத்தல இறைவனை அருணகிரிநாதர் திருப்புகழில் புகழ்ந்து பாடியுள்ளார். தல வரலாறு: ராமபிரான் அஸ்வமேத யாகம் நடத்த எண்ணி குதிரையை ஏவி விட்டார். அந்த குதிரை பல இடங்களுக்கு கடந்து சென்று வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகில் வந்தது. அப்போது ராமபிரானின் மகன்களான லவன் குசன் ஆகிய இருவரும் குதிரையை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி வைத்தனர். குதிரையை காணாததால் அதன் நிலையை அறிந்து வரும்படி ராமபிரான் அனுமனை அனுப்பினார். ஆனால் லவனும் குசனும் அனுமனையும் ஒரு மரத்தில் கட்டி போட்டனர். இதனால் குதிரையை மீட்பதற்காக லட்சுமணனை அனுப்பினார் ராமர். ஆனால் லட்சுமணனையும் அவர்கள் கட்டி போட்டனர். இதனால் மிகவும் கோபமடைந்தார் ராமபிரான். லவகுசன் இருவரும் தன்னுடைய மகன்கள்தான் என்பதை தெரியாத ராமபிரான் தானே நேரடியாக சென்று அவர்களுடன் போரிட்டு குதிரையை மீட்டார். அந்த இடமே தற்போதைய சிறுவாபுரி என்னும் சின்னம்பேடு என்கிறார்கள். அருணகிரிநாதர் காலத்தில் சிறுவாபுரி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக மாறியது. முருகப்பெருமான் பத்மாசூரனை வதம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்தபோது தங்கி இளைப்பாறிய தலமாக இந்த சிறுவாபுரி இருந்திருக்கிறது. முருகப்பெருமான் இங்கு தங்கியிருக்கும் போது இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அமுது அளித்துள்ளார். பின்பு தேவர்கள் முருகப்பெருமானை இங்கு கோவில் கொள்ள கேட்டுக்கொண்டதை அடுத்து பாலசுப்பிரமணியராக எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். சிறுவாபுரியில் முருகம்மையார் என்ற பெண்மணி வாழ்ந்து வந்தாள். மிகுந்த முருக பக்தியான அவள் சிறு வயதிலிருந்தே விரதமிருந்து எப்போதும் முருகப்பெருமானின் நாமத்தையே சொல்லிக் கொண்டிருப்பாள். அவளுக்கு திருமணமான பின்பும் முருகப்பெருமானின் நாமத்தை கூறி வருவதையே வாழ்வின் ஒரு அங்கமாக கொண்டிருந்தாள். ஆனால் எப்போதும் முருகனின் பெயரை சொல்வதை பிடிக்காத அவள் கணவன் இனி முருகனின் பெயரை சொல்லக்கூடாது என்று கண்டித்துள்ளார். இருப்பினும் முருகனின் திருப்பெயரை ஒலித்து வரும் வழக்கத்தை அந்த பக்தை கொண்டிருந்தாள். ஒரு நாள் கோபமடைந்த அவரது கணவன் அவளின் கையை வெட்டி எறிந்தார். இதனால் வலியில் துடித்த அந்த பக்தை அழுது கொண்டே முருகப்பெருமானை வேண்டினாள். உடனே அந்த பக்தைக்கு காட்சி கொடுத்த முருகப்பெருமான் அவளது கையை ஒன்று சேர்த்து அருள் புரிந்ததாக தலவரலாறு கூறுகிறது. கோவில் அமைப்பு: சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோவில் சிறுவாபுரி கிராமத்தின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஆலயம் 5 நிலை ராஜகோபுரத்துடன் அழகுற காட்சியளிக்கிறது. கோவில் கொடிமரத்திற்கு முன்பாக பச்சை மரகத மயில் வீற்றிருக்கிறது. கருவறையில் மூலவரான பாலசுப்பிரமணியர் 4.5 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இவர் முன் வலக்கரத்தில் பக்தர்களுக்கு அபயம் அளிக்க பின்வலக்கரத்தில் ஜபமாலை ஏந்தியும் முன்னிடக்கரத்தை இடுப்பிலும் பின்னிடக்கரத்தை கமண்டலத்தை தாங்கியும் பிரம்ம சாஸ்தா கோலத்தில் காட்சி தருகிறார். அவரெதிரே அருணகிரிநாத சன்னதி உள்ளது. மூலவருக்கு தெற்கு பகுதியில் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் சன்னதி காணப்படுகிறது. முருகப்பெருமானின் உற்சவ மூர்த்தியான வள்ளி மணாளர் வள்ளியுடன் கைகோத்தபடி திருமண கோலத்தில் அருள் வழங்குகிறார். கோவிலின் தென்மேற்கு மூலையில் மரகத கல்லினாலான சூரியனார் அருள்கிறார். அவருக்கு எதிரே கிழக்கில் மரகத விநாயகர் கம்பீரமாக வீற்றிருக்கிறார். பின் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர், ஆதிமூலவர், நாகர், பைரவர், நவக்கிரகங்கள் சந்நிதிகளும் காணப்படுகின்றன. இந்த ஆலயத்தில் பாலசுப்பிரமணிய சுவாமி, ஆதிமூலவர், நவக்கிரகங்கள், விக்கிரகங்கள் தவிர மற்றவை அனைத்தும் மரகத பச்சை கல்லால் ஆனவை என்பது சிறப்புக்குரியதாகும். கோவில் தலவிருஷமாக மகிழ மரம் உள்ளது. வழிபாடு: இந்த ஆலயத்தில் திருக்கார்த்திகை, நவராத்திரி, தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்தசஷ்டி, சூரசம்ஹாரம் போன்ற விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இத்தல இறைவனுக்கு ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் நெல்லி முள்ளி பொடி கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் தீராத நோய்களும் நீங்குவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இந்த வழிபாட்டுக்காக 48 நாட்களும் ஆலயத்திற்கு வர இயலாதவர்கள் நெல்லி முள்ளி பொடியை கோவில் அர்ச்சகரிடம் கொடுத்து அபிஷேகம் செய்ய சொன்னால் போதும் என்கிறார்கள். இந்த ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமானை தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு பின் திருமண கோலத்தில் காட்சி தரும் வள்ளி மணவாள பெருமாளை வணங்கினால் திருமணத்தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை. சொந்த வீடு கட்ட விருப்பம் உள்ளவர்கள், நிலம் வீடு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் சிறுவாபுரி பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டி வழிபட்டால் பிரச்சனைகள் விலகும், சொந்த வீடு கனவு நனவாகும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இத்தல இறைவனை 6 முறை வலம் வந்து வழிபாடு செய்தால் வாழ்வில் உள்ள துன்பங்கள் மறைந்து இன்பம் பெருகும். ஜாதகத்தில் செவ்வாய், சனி சேர்க்கை உள்ளவர்கள் இத்தலம் வந்து இறைவனுக்கு கொண்டைக்கடலை நைவேத்தியம் செய்து படைத்தால் நற்பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல இத்தல முருகப்பெருமானை நினைத்து கடுமையாக விரதம் இருக்க வேண்டும் என்றில்லை. நினைத்தாலே வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அற்புத தலமாகும்.
கோவில் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அமைவிடம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து வடக்கே சுமார் 33 கிலோமீட்டர் சென்று அங்கிருந்து மேற்கே பிரியும் சாலையில் சென்றால் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை அடையலாம். கவரப்பேட்டையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் கோவில் உள்ளது.